ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரதி சமையல் vlog. குட் மார்னிங் எல்லாருக்கும். இன்றைக்கி சண்டே vlog தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி மார்னிங் எழுந்திரிச்சோன்னே கொஞ்சம் திங்ஸ் வாஷ் பண்ண திங்ஸ் எல்லாம் வெசல்ஸ்லாம் இருந்தது. அதெல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு கவுண்டர் டாப்பை நம்ம ஃப்ரீயாக இருந்தால் தான் ரிலாக்ஸாக நம்ம குக்கிங் பண்ண முடியும் கரெக்டாக. அதனால் நேற்று நைட்டே வந்து எல்லா பாத்திரத்தையும் டிஷ் வாஷரில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. கையால் விளக்குறது எல்லாத்தையும் இங்கே வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதுவுமே நல்லா காஞ்சிடுச்சு. எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி ஒரு பேஸ்கெட்டில் வச்சுருவேன். ஸோ அகைன் வந்து நம்ம கவுண்டர் டாப் வந்து க்ளீனாக இருக்கும். நம்ம சமைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இன்றைக்கி என்னென்ன டிஷ்லாம் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டிஷ்ஷு காட்டுறவங்களுக்கு நான் இப்போ தான் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒன் பை ஒன்னாக காட்டுறேன். என்னென்னன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எல்லா தானியமும் பிளாக் சன்னா, ஒயிட் சன்னா, அப்புறம் பட்டாணி எல்லாத்தையும் ஊற வச்சுருக்கேன். இது வந்து தோசைக்காக, பச்சை பயிறு தோசைக்காக. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மசாலா. நம்ம வந்து வீட்டில் ரெடி பண்ணி மசாலா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கிரேவிக்கெலாம் செஞ்சுக்கலாம். ஸோ அதனால் கிரேவி மிக்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பேன். இப்போ நான் கொண்டக்கடலை, பச்சை பயிறு, பிளாக் சன்னா, ஒயிட் சன்னா, க்ரீன் பீஸ் எல்லாத்தையும் அதில் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்க போகிறேன். பேலன்ஸ் இருக்கிறத வந்து நெக்ஸ்ட் டே வந்து புலாவ்லேயோ இல்லை பிரியாணியில் அப்புறம் எல்லாம் பேட்டிஸ் செய்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஐடியா நான் வந்து தரேன். பயிர் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். அதில் வந்து கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. அவ்வளோதான், நமக்கு பயிர் வந்து வெந்துடும். இதில் வந்து கேஸ்ட்ரிக் ஆகாமல் இருக்கிறதுக்காக பெருங்காயம் பவுடர் இல்லை, நான் வந்து பால் பெருங்காயம் வாங்கி கட்டி பெருங்காயம் சொல்லுவாங்களா, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வெயிலில் காய வச்சு ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். அப்பப்போ தேவைன்றப்ப இந்த பயிர்லலாம் ஆட் பண்ணிப்பேன். அப்படி நல்லா காஞ்சதுக்கப்புறம் நல்லா மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணிவிட்டு ஒரு தடவை எடுத்து வச்சுருங்க. ஒரு தடவை பிளெண்ட் பண்ணிவிட்டு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு அது வேக வச்சாச்சா, நெக்ஸ்ட் வந்து பால் போட்டு டீ போட போகிறேன். பால் டீ வந்து போட போகிறேன். இது எனக்கு தான். ஸோ என் ஹஸ்பண்டும் அத்வி குட்டியும் இன்னும் ஏந்திரிக்கல. ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு காலைலே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். பிகாஸ் இந்த சண்டே அதுமா இவ்வளோ வேலை பண்ணுறீங்களேன்னு கேட்பீங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பையன் வந்து ஸ்கேட்டிங் போகிறான். மார்னிங் 7:30க்கு ஸ்கேட்டிங்கு. நான் இப்போ ஒரு 5:30க்கு எழுந்திரிச்சு இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். எப்போதும் ஸ்கூலுக்கு போகிற டைம்லேயும் 5:30 தான் நான் எழுந்திரிக்கிறது. ஸோ தட் அதில் பழகிடுச்சு. அதனால் பிரச்சனை இல்லை. சண்டே எதுவும் நான் ஸ்பெஷலாலாம் லேட்டாலாம் எழுந்திரிக்க மாட்டேன். ஸோ என் பையனுக்காக காலையில் எழுந்துச்சி பிரேக்ஃபாஸ்ட், அவனுக்கு ஸ்நாக்ஸ், ஜூஸஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துர்லான்னு எனக்கு 5:30க்கு எழுந்தா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த டீயில் பார்த்திங்கன்னா நான் தாஜ் டீ தூள் தான் யூஸ் பண்ணுறேன். பால் போட்டு தண்ணி ஊற்றி கொதித்ததுக்கப்புறம் டீ தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அதையுமே ஓரளவுக்கு 2 கொதி வந்ததுக்கப்புறம் நான் இந்த புதினாவை ஆட் பண்ண போகிறேன். இது வந்து புதினா டீ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த புதினாவை இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் வச்சு நீங்கள் மூடி வச்சிங்கன்னா ஒரு 1 வீக் வரைக்குமே சூப்பராகவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். நான் வச்சுருக்கேன். 1 வீக் வரைக்கும் சூப்பராகவே இருக்குது புதினா. ஸோ அவ்வளோதான், புதினா டீ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அழகாக வந்து இது நமக்கான ரிலாக்ஸ் டைம். அதனால் டீ குடிச்சிக்கலாம். நான் ஹாலுக்கு வந்துட்டேன். ஹாலுக்கு வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு டீ குடிச்சிட்டு அப்படியே இந்த பேர்ட் சவுண்ட்லாம் கேட்டுட்டு செடிக்கெலாம் தண்ணி ஊற்றணுமா அதையும் கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட், லன்ச் கிடையாது, பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஸ்நாக்ஸ்லாம் ரெடி பண்ணிடலாம். லன்ச் வந்து ஒரு 10 o'clock போல் தான் நான் செய்ய ஆரம்பிப்பேன். வீடியும் கூட்டணும். ஸோ நிறைய வேலை இருக்கும். நம்ம டீ குடிச்சிட்டு இருக்கிற டைம்லேயே பார்த்திங்கன்னா நிறைய யோசனைகள்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். இதை அடுத்து வைக்கணும், க்ளீன் பண்ணணும் அப்படின்னு. சரி வாங்க நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாம். எல்லா பெண்களுக்கும் இருக்கிற ஒன்று தானே எனக்கும் இருக்கிறது. ஃபஸ்ட்டு பச்சை பயிறு தோசைக்காக நான் சட்னி அரைக்க போகிறேன். என்ன சட்னி பார்த்திங்கன்னா கார சட்னி சொல்லுவாங்க. வெங்காயம், புளி, பூண்டு, தக்காளி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பச்சையாகவே அரைச்சி காய்ச்சுவாங்க. ஸோ இது கூட கொஞ்சம் புளி ஆட் பண்ணிக்கணும். ஆல்ரெடி தக்காளியில் புளிப்பு இருக்கிறனால கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கணும். அது ஒரு ஃப்ளேவராக இருக்கும். அதே சமயத்தில் டார்க்னஸ் கொடுக்கும். இப்போ வந்து பூண்டு ஒரு 4-5 பல் எடுத்துக்கோங்க. வெங்காயம் ஒரு ஒரு சின்ன வெங்காயத்தில் பாதி வெங்காயம் வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. 2 தக்காளி எடுக்கிறீங்கன்னா பாதி வெங்காயம் போதும். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து காஞ்ச மிளகா நீங்கள் நல்லா போட்டுக்கலாம். காரம் அதிகமாக வேணும்னா அதிகமாக போட்டுக்கோங்க, கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது கூட கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன்.
கல்லுப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். நிறையா ஆட் பண்ணிட்டிங்கன்னா உப்பு கறிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு 2 கல் 3 கல் மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இதில் தண்ணி ஆட் பண்ணாமல் நம்ம வந்து அரைக்கணும். அப்போ தாங்க நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி வரும். தண்ணி இருக்கும் தக்காளியில். இப்போ வந்து பச்சை பயிறு தோசைக்காக பச்சை பயிறு 1 கிளாஸ்னால் 1/4 கிளாஸ் வந்து உளுந்து எடுத்திருக்கேன். வெள்ளை உளுந்து போட்டு ஊற வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டு ஊற வச்சு அரைச்சிருக்கேன். ஸோ இதை வந்து தண்ணியை தேவையான அளவுக்கு தோசை பதத்துக்கு வந்து ஊற்றுற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். இதில் வந்து பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 பச்சை மிளகா ஆட் பண்ணிங்கன்னா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, இஞ்சி ஒரு துண்டு, கொஞ்சம் கல் உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி தோசை மாவு ஊற்றுற பதத்தை அளவுக்கு வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 4-5 பிளெண்ட் பண்ணாலே நல்லாவே மிக்சியில் வந்து நைஸாக மையாக அரைஞ்சிரும். அதில் கொஞ்சம் தண்ணி வேணும்னா ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் எவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் வந்து இருக்குன்னா, நிறைய கண்டென்ட்ஸ் இருக்குது. இந்த பெசரட்டு தோசைன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் பச்சை பயிறு தோசை. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் நம்ம ஹெல்த்தியும் கூட. காலையிலே குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோ எனர்ஜியாக இருப்பாங்க ஃபுல் டே. அதனால் மார்னிங் இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்க ஆரம்பிங்க. ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்கள, வீட்டில் இருக்கிறவங்க, பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி பச்சை பயிறு தோசை, பீட்ரூட்டு, ஆரஞ்சு, கேரட், சில பசங்களாம் இந்த பச்சை பயிறு தோசை பிடிக்காது. ஸோ அதனால் நம்ம வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக கேரட், பீட்ரூட்லாம் டிசைன் பண்ணி வச்சு அப்படி கூட பண்ணலாம். அப்படி இல்லைன்னா தோசை மாவில், அதாவது ஒயிட் தோசை மாவில் வந்து தோசை மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே அளவுக்கே வந்து கம்பு இல்லைனா கேழ்வரகு மாவு எடுத்துக்கணும். அதை எடுத்து மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி ஊற்றி தரலாம். இல்லைனா பீட்ரூட் கேரட்டெல்லாம் அரைச்சி பியூரியாக எடுத்து அதில் தோசை மாவில் கலந்து கூட தோசை ஊற்றி கொடுங்க. நிறைய பேர் வந்து செய்கிறீங்க. பட் இருந்தாலும் மெனக்கெட்டு செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஹெல்த்தியாக இருக்கணும் இல்லையா? நம்ம ஹெல்த்தியாக கொடுத்தா தான் அவங்க ஃப்யூச்சரில் நல்லா இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து கார சட்னி எப்படி அரைச்சாச்சு. இதுக்கப்புறம் எப்படி தாளிக்கணும்னா, ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இருக்கிற அந்த அரைச்ச அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கிட்டிங்கன்னா அந்த தண்ணியெலாம் பிரிஞ்சு எவாப்ரேட் ஆகிடும். வாட்டர்லாம், அது தக்காளியோட தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆகி நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அழகான டேஸ்டியான ஒரு கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதில் நல்லெண்ணெய் ஊற்றி தான் சாப்பிட்ணும். அவ்வளோ டேஸ்ட்டு. அதுவும் நல்லெண்ணெய் காரம் இருக்கும் போது நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா தான் அது வந்து கரெக்டாக வந்து பேலன்ஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்நாக்ஸுக்காக நான் இப்போது வெங்காயத்தை இந்த சாப்பரில் போட்டு அடிச்சுக்கிறேன். இந்த சாப்பர் எங்கே வாங்கியிருந்தேன் பார்த்திங்கன்னா, ஊருக்கு போனப்போ பாண்டிச்சேரியில் 150 என்னவோ தான். ஹோல்சேல் கடையில் தாங்க வாங்கியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகுது. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வாசனை வரும் இல்லையா, அந்த டைமில் வந்து வெங்காயம் எல்லாம் நான் வந்து ரஃப்பாக தான் சாப் பண்ணியிருக்கேன். இன்னும் கூட நைஸாக சாப் பண்ணும் அந்த மிஷினை. ஸோ ரஃப்பாக சாப் பண்ணி கொஞ்சம் பெருசாக இருக்கணுன்றதுக்காக அப்படி போட்டிருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லாவே வதங்கிடும். ஸோ இப்போ நான் வந்து எடுத்து வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட் இருக்கு இல்லையா, இதை ஒரு நாள் நான் உங்களுக்கு எப்படி செய்யணும்னு சொல்கிறேன். இந்த மசாலா வந்து கிரேவி வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி சுண்டல் வந்து மிக்ஸ் பண்ணி சுண்டல் கிரேவி பண்ணலாம். பன்னீர், மஷ்ரூம், வெஜிடபிள்ஸ் கிரேவி, இது அதை கடைசியாக தேங்காய் பால் கூட அரைச்சி ஊற்றலாம். அந்த மாதிரிலாம் இருக்குது. சூப்பராக வந்து இந்த கிரேவி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா எல்லாமே டக்குன்னு பண்ணிடலாம். உங்களுக்கு டைம் ரொம்ப சேவ் ஆகும். இதில் வந்து கொஞ்சமாக கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறேன். அப்புறம் வாசனைக்காக கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கிறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஓரளவுக்கு கொதிக்க விடுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. நான் இப்போது வந்து வேக வச்ச பயிர் எல்லாத்தையும் அதில் போட்டுட்டேன். என் பையனுக்கு இந்த மாதிரி போட்டால் தான் பிடிக்கும். ஸோ அந்த மசாலாலே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே இருக்குது. ஸோ அதை வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் ட்ரை ஆகிட்டு வரும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம இப்போ கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது. யாருக்கெல்லாம் ரொம்ப ஃபேவரெட் இந்த கார சட்னின்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டுங்க. எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப ஃபேவரெட்டு. அவங்க ஸ்கூல் டைமில் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் கார சட்னி, இட்லி இப்படி தான் சாப்பிட்டு போவாங்க பிரேக்ஃபாஸ்ட்டே அவங்க. எங்கள் அம்மா நான் ஆல்சோ அப்படி தான்
கார சட்னி, இட்லி, சாம்பார் அப்படி தான் எங்கள் வீட்டிலலாம் நான் காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும் ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி. ஸோ அதனால் ஃபேவரட்டான கார சட்னி அது எனி டைம் ஃபேவரெட். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு பார்த்திங்களா, அந்த பட்டாணி கிரேவி ஃபுல்லாக வந்து பயிர் கிரேவி வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாகவும் இருக்கணும், கிரேவி மாதிரி இருக்கணும், திக்காக இருக்கணும். ரொம்ப அதிகமாக ரொம்ப தண்ணியாக கிரேவியாக இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு அந்த கோட் ஆகணும், அந்த பயிரோட கோட் ஆகிடுச்சுன்னா, மசாலாலாம் கோட் ஆகிடுச்சுன்னா அது போதும். அதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கடைசியாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான், நமக்கு வந்து அந்த மசாலா சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம பச்சை பயிறு தோசை ஊற்றலாம். இதுக்கு மேலே நம்ம வந்து கேரட் வெங்காயம் போட்டு திருப்பி போட்டு எடுத்துடலாம். கேரட் வெங்காயம் கொத்தமல்லி, உங்களுக்கு வேணும்னா மஷ்ரூம் கூட போடலாம். இல்லை நீங்கள் வந்து வதக்கிட்டு மஷ்ரூம் எல்லாம் மசாலா மாதிரிலாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே ஸ்டஃபிங் பண்ணலாம். அப்படி இல்லையா, நம்ம வந்து இந்த தோசையை போட்டு மேலே நம்ம கார சட்னி வச்சுருக்கோம்ல, அது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரான காரமான பெசரட்டு தோசை ரெடி ஆகிடுச்சு. வேறு லெவலாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் செய்கிற ரெசிபீஸ்லாம் நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சந்தோஷமாக எடுத்துப்பேன். எவ்ரி டைம் காலையிலே அறக்க பறக்கனா, இன்றைக்கி சண்டே ஆகுதுமா, அதுவுமே அறக்க பறக்க தான் நான் செஞ்சிட்ருக்கிறேன். பிகாஸ் அவன் வந்து டைம் ஆகிடுச்சு. நம்ம எப்படியும் ஒரு 6 o'clock 6:30க்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். 5:30க்கு எழுந்துச்சி ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்கே 6 ஆகிடுது. அப்புறம் 6:30க்கு ஒரு டீயை குடிச்சிட்டு நம்ம ஆரம்பிக்கிறதுக்குள்ளே 6:30 ஆகிடுது. ஸோ எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு வந்து இந்த சைடு ஜூஸ் போடுறதும் அந்த சைடு தோசை ஊற்றுறோமா தான் இருக்குது. எல்லா பெண்களுக்குமே அப்படி தானே. ஸ்கூலுக்கு கிளப்பணும், எங்கேயாவது கிளம்பணும் அப்படின்னா கூட அதுக்கப்புறம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் நம்ம கிளம்புவோம். இல்லைனா மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. ரிட்டர்ன் வந்து பார்த்தா ஐயோ வீடு இப்படி இருக்கே அப்படின்னு நினைப்போம். இருந்தாலும் கிளம்பி எங்கேயாவது வெளில போகிறீங்கன்னா முன்னாடியே கிளம்பி ரெடியாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் போகணும். அதுக்குள்ளே என் பையன் வந்துட்டான். என்னம்மா சரிங்க கேட்குறான். ஸோ அந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் சொன்னேன். அப்படியே கிளம்பிட்டாப்புல, அப்படியே கிளம்பி ரெடி ஆகிட்டு இருக்காப்புல. வர்றதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடணும். நம்ம கேரட் ஒரு பக்கம் துருவி வச்சுருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து துருவி வச்ச தேங்காவை வந்து இதில் போட்டுக்கிற ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து போட்டிருக்கேன். அதில் வந்து கேரட் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நாட்டு சர்க்கரையெல்லாம் போட்டு அரைப்பேன். ஸோ இந்த தேங்காய் வந்து என்ன பண்ணுவேன்னா ஷெல்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு அப்படியே அந்த தோலை மட்டும் லைட்டாக சீவிட்டு கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி, அதுக்கப்புறம் இந்த ஃபுட் கண்டெய்னர் ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருக்குது. இது வந்து டிமார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். அது வந்து நல்லா இருக்குது, ஃப்ரீசர் உள்ளே வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது. அதில் வச்சு மூடி 1 வீக் வரைக்குமே நல்லா இருக்குது. அந்த தேங்காய் வீணாக போல், ஸ்மெல் அடிக்கலை. ஸோ நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு 10 நிமிஷம் சென்று நம்ம வந்து அரைச்சிக்கலாம். அப்படி உடனே நீங்கள் எடுத்த உடனே நீங்கள் வந்து தேங்காவை போடுறீங்கன்னா கொஞ்சமாக வார்ம் வாட்டர் ஊற்றி அரைங்க. நீங்கள் ஒரு வேளை பச்சை தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா அப்படியே வந்து வெண்ணெய் பிரிஞ்ச மாதிரி வந்துடும். அதனால் கொஞ்சம் வார்ம் வாட்டர் ஊற்றி அரைங்க. நம்ம கேரட் தேங்காய் இதெல்லாம் போட்டு ஒரு ஜூஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இது வந்து கேரட்டுக்கு பதிலாக நீங்கள் பீட்ரூட் போடலாம். ஆப்பிள், பீட்ரூட், கேரட், அப்புறம் வந்து கொஞ்சம் தேங்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சி குடிக்கலாம். சூப்பரான ஹெல்த்தியான ஜூஸ் இது. காலையிலே வந்து நீங்கள் இந்த மாதிரி பெரியவங்க கூட காலையிலே இது ஒரு கிளாஸு குடிச்சிங்கன்னா வயிறு அப்படி ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் தேங்காய் திப்பிகள் வந்து நிறையா இருக்கும். அதனால் 2-3 தடவை வந்து வடிகட்டி கொடுத்தா தான் குடித்தா தொண்டையில் வந்து நல்லா இறங்கும். என் பிள்ளைக்கு வந்து ஏதாவது ஒன்று தொண்டையில் சிக்கிச்சுன்னா துப்பிடுவான், அதோட வேணான்றவான். அதனால் 4-5 தடவை வடிகட்டி தான் தம்பிக்கு கொடுக்கணும். அதனால் 4-5 தடவை வடிகட்டியாச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் ஜூஸ் பாட்டிலே ஊற்றுறேன். எவ்வளோ திப்பியே இருக்காது, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதில் வந்து ஐஸ் க்யூப்லாம் போட்டு கொடுத்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்கும் டேஸ்ட்டு. சில்னஸோடு அது குடிக்கும் போது நல்லாயிருக்கும். பெரியவங்களாம் நீங்கள் ஏதாவது டயட் பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு குடிங்க, ரொம்ப நல்லது. ஸோ என் பையனுக்கு ரொம்ப ஃபேவரட்டான இந்த ரம்புட்டான் பழம் தாங்க ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. அப்படியே எப்படி நம்ம சர்க்கரை போட்டு அரைச்ச ஜூஸ் எப்படி வந்து ரொம்ப இனிப்பாக இருக்கோ அந்த அளவுக்கு இது அப்படியே உரித்து சாப்பிட்டா அவ்வளோ இனிப்புங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி உரித்தா இது உள்ளே இப்படி தாங்க இருக்கும். நிறைய பேர் பார்த்துருப்பீங்களா எனக்கு தெரியலை, பட் நான் வந்து வாங்கியிருக்கனால உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இது உள்ளே வந்து ஒரு கொட்டை இருக்கும். அந்த பழத்தோட ஃப்ளஷை மட்டும் கட் பண்ணி எடுத்து இந்த
கெலாக்ஸ் முஸ்லி அப்படி வாங்கியிருந்தேன், சின்ன பேக்கெட்டாக வாங்கியிருந்தேன். ஸோ எப்படி இருக்குது டேஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் டைம் பெருசு வாங்கிக்கலான்னு. பிகாஸ் சம்டைம்ஸ் வந்து நமக்கு செய்ய முடியல டக்குன்னு ஒரு நமக்குன்னு சொல்கிறேன், தோசையோ இட்லியோ எதுவும் டயட்டில் இருக்கோம் அப்படின்னா நம்ம ஓட்ஸ் அப்படி இல்லைனா இந்த மாதிரி கெலாக் முஸ்லி எடுத்துக்கலாம். அதனால் பால் ஊற்றிடுறேன், இதுலேயே ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பீனட் லட்டு. இந்த லட்டுவோட ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோ வந்து போட்டிருக்கேன், நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும், உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்ச மாதிரியும் நான் நினைப்பேன். ஸோ அப்புறம் ஈவினிங் காலையிலே வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க ஸ்கேட்டிங்லாம் போய் முடிச்சுட்டு மதியானம் வந்து சாப்பிட்டாச்சு. நான்வெஜ் மீன் தான் மதியானம் செஞ்சுருந்தேன், ஃபிஷ்ஷு செஞ்சு சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து பானிபூரி ரெசிபி பண்ணலான்னு பானிபூரியும் செஞ்சு சாப்பிட்டாச்சு. என் பிள்ளைக்கு வந்து இப்போ தான் வந்து வீட்டிலே செஞ்ச பானிபூரி தாங்க நான் கொடுப்பேன், வெளியிலலாம் வாங்கி தர மாட்டேன். டெஃபினட்டாக வந்து நான் சாப்பிடுவேன் ஒழிஞ்சு அவனுக்கு வாங்கி தர மாட்டேன். சம்டைம்ஸ் எதாவது கிரேவிங்ஸாக இருக்குன்னா நான் வெளியில் சாப்பிடுவேன், நான் சாப்பிட மாட்டேன்லாம் சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக சாப்பிடுவேன். பட் ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அவாய்ட் பண்ணிக்குவேன். ஸோ வீட்டில் வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்லான்னு இது மெனக்கெட்டு செஞ்சேன். ஸோ இதனுடைய வீடியோ ரெசிபி வீடியோவும் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், நம்ம சேனலில் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக என் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட்லாம் பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு என்ன மாதிரி கண்டென்ட்லாம் உங்களுக்கு வேணுன்றதையும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து அதை செஞ்சு போடுறேன். நம்ம வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நல்ல காற்று, மாடிக்கு வந்துட்டோம், சரி சாப்பிட்லான்னு. அப்படி நிறைய நல்ல காற்று ஓவராக அடிச்சுது. அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஃபேமிலியோடு சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்புறம் கீழே போயிட்டோம், விளாண்டுட்டு அப்புறம் கீழே போயிட்டோம்.